அக்கா உனக்கு அக்கா பத்திரிக்கை கொடுக்கணும் நேரம் வா அந்த தெருக்குன்னு வா தெருக்கு கூட்டுக்கிட்டு வந்தான். ம் எக்கா உன்னை விட்டுட்டு எனக்கு வேற யாருக்கு அந்த ஊரில் முக்கியமான ஆளாக இருக்கிறாங்க அப்படி சொல்லி பார்ப்போம். என் குடும்பத்துக்குன்னா நீ தான் பெரிய ஆள், உன் குடும்பத்துக்குன்னா நான் தான் முக்கியமான ஆள். அதை விட்டு நம்ம வீட்டுக்கு முதல்ல வந்து கொடுக்க வந்துருக்குறோம் பத்திரிக்கை. கூப்பிடுக்காவ மருமவளை நல்ல நல்ல வட்டலை பார்க்க தொட்டு வாழைப்பழமெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எடுக்கும் முத இங்கே வந்தானா. நீ என்ன நினச்சியோ தெரியல போவோம் மனசுக்குள்ளே. ஆனாலும் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோ, நீ தாக்கா எனக்கு எப்போவுமே முக்கியமான ஆள், எனக்கு முதமான ஆள். உனக்கு தான் எப்போவுமே என் வீட்டில் முன்னுரிமையாக இருக்கும் பார்த்துக்க. நீ என்னமோ மனசுக்குள்ளே 1008 போட்டு நிறுத்திக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உண்மை இதுதான் உண்மை பார்த்துக்க. நம்மளுக்கு கூட கடையை ஊராக கூட்டுக்கிட்டு போகிறாள் தானே நினைக்க நீ கூட்டுக்கிட்டு வர்றதுக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாதுக்கா. நீ மட்டும் நகை எனக்கு முக்கியமான ஆள். சரி வா போய் உள்ளே போய் மருமக கிட்ட இந்த பத்திரிக்கை கூட்டுக்கிட்டு வருவான். என்ன அப்படி அப்படி சொல்கிற நீயாவது எனக்கு உண்மையாக இருக்கேட்டி. பத்திரிக்கை வாங்கின உடனே நம்மளை கூப்பிட்டு கொடுக்க மாட்டேதான் கூட்டுக்கிட்டு போவா போடுறக்கு. நமக்கெல்லாம் முன்னுரிமை எங்கே கொடுக்க போகிறான்? நம்மளாம் ஒரு ஆளா? இல்லை யாருக்குடா இவ கொடுப்பாளா கொடுக்கட்டும், அப்புறம் நானே இருக்கு நம்ம சண்டை வைக்க மாட்டோம் அப்படின்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தேன் பங்காசம். கடைசியில் பார்த்தா ஓ நல்ல மனசுக்குறாடி, நீ நல்லா இருக்கிற புள்ள குட்டி நோய் நொடி இல்லாத. இதே பாரு நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல மனசுக்குறான ஓ மரும வீட்டிலேருந்து 5 கோடி ரூபா சீர் வரப்போடு சொல்லி பார்ப்போம். எல்லாம் குணத்தை வச்சுதாண்டி அமையிறது. எனக்கும் இருக்கிற பாரு குணம் பிஞ்சு போன செருப்பு கணக்கில். இந்த குணத்தை வச்சு என்னன்னா எனக்கு நல்ல நடந்துவிட்டு ஒன்றும் கிடையாது. சாணி வரதான் நான் லாய்க்கு பார்த்துக்க. நீ எப்படி நினச்சிக்கிற மேலே மேன்மையா, நான் எப்படி நினச்சிக்கிற மாதிரி கேவலமா. சரி வா உள்ளே போவோம். அவள் எங்கே இருக்கிறான்னு தெரியல இந்த சிரிக்கி. இவ நேற்று என்ன பண்ணிவிட்டு வந்தாலும் தெரியுமா? எங்கெங்கேயோ போய் 2 வாட்டி போய் அரைஞ்சிக்கிட்டு வந்தாலும் அந்த ஆட்டோக்கார வேட்டோம்னா காலையில் பால் சோறுக்கு பால் வாங்கிட்டு வரலாம்னு சோறு பக்கம் போன பார்ட்டி. என்ன எக்கா உன் மரும ஒழுவா 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு இதுக்கும் அதுக்கு முன்னு இந்த ஆழம் முடிக்கும் வட்டம் அடிக்கும் போய் சுற்றி நெடுவாசலுக்கு கரெக்டாக வந்து என்னென்னமோ பண்ணிவிட்டு வேண்ட பொம்பளைவா. நீங்களாம் வீட்டில் பெரிய ஆள் வரலையான்னு என்னை போட்டு கேள்வி கட்டாம பார்த்துக்க. இந்த இன்னைக்கு உள்ளே இருக்கிறாளா இல்லை எங்கே கடை பேசப்பட்டாளா எனக்கு தெரியல ஒன்றும். எப்படி இருக்கிறா பாரு இவன் வீட்டில் காடு குட்டின்னு கேள்விப்பட்டோம். நம்ம 100 இருந்தாலும் எனக்கு மொட்டை சிக்கனான சண்டை. இந்த கிறுக்குச்சி நமக்கு பத்திரிக்கை கொடுக்க மாட்டா போல் இருக்கா. நம்ம மருமக காரி வீட்டிலேருந்து 5 கோடி வரட்டுன்னு பேசிக்கிறாள். ஊருக்குள்ளே எல்லாம் சிரிக்கோளும். என்ன நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? நமக்கு முன்னுரிமை கொடுப்பான்னு பார்த்தா நேரம் இந்த பொம்பளை வீட்டுக்கு போகிறாள. எல்லாம் ஒட்டுக்கா இருந்துக்கிட்டு நம்மளை மட்டும் நல்லா கீழே தள்ளி விட்ட மாதிரி இருக்கிறாளோ பாரு. எல்லாம் நல்லா நம்ம அவ்வளோக்கெல்லாம் நாடு மாதிரி புட்டி ஆளையும் முகரையும் பாரு. இல்லை பத்திரிக்கை தான் கொடுக்க வராளா என்னன்னு நம்ம தெரிஞ்சு விட்டானே பேசணும். என்னமோ எதாச்சியா முருங்கைக்கீரை படிக்கலாம்னு வெளில வந்தா எப்போ எனக்கு தெரிஞ்சவங்க குட்டு வந்து பாட்டுட்டுன்றதை பாட்டாளா இல்லையா தெரியல. இந்த பொம்பளை 2 பேரும் கேட்டுக்கிட்டு உள்ளே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வரும்போது நமக்கு கொடுப்பாளா என்னன்னு மட்டும் பார்ப்போம். அப்புறம் தானே இருக்குது இந்த பொம்பளைக்கு. என்ன 100 இருந்தாலும் என் வீட்டுக்கு எத்தனை வாட்டி வந்துருப்பா. நான் என்னென்ன நல்லது கட்ட செஞ்சுருப்போம். எம்மா அவசரம் தேங்கினா டாங்கினா என்னென்ன கொடுத்து உதவிருப்போம். ஒரு மொட்டை சூட்டுக்கு போகுது. மொட்டை சூட்டுக்கு இருக்கட்டும் யார் வீட்டுக்கு இன்றைக்கி போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஏங்க என்னங்க உள்ள என்னதான் பண்ணுவீங்களோ தெரியலையே. ஏன்னா இந்த அழக்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க. இந்த கீரையை வரைப்போம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஏதாவது ஒரு கீரை செய்வோம்னா உங்கள்கிட்ட பெரிய அல்லல் பட்டு நான் போக வேண்டியதாக இருக்கேன். சித்த கொண்டு வாங்கண்ணா. நல்ல சிரிக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறா பற்றியா இந்த எடுபட்டவா. என்னதான் வாயில் வரட்டும்னு தெரியலட்டு எனக்கு. அவன் நிற்கட்டு உனக்கு தெரியப்பட்டுறாளாம். என் வீட்டுக்கு வந்து கொடுக்க வரல பட்டிருக்க முறை அதை அவளுக்கு பட்டிக்கிட்டு எரிக்கிட்டு பட்டுக்க. அங்கே ஏதோ பொசுங்கிற நாட்டம் அடிக்கிறான்னு பாரு. அதான் பொட்டிக்கிட்டு எரிக்கிட்டு அவளுக்கு மூசி ஆரை வர ஆலையும் இல்லை வர புருஷன்கிட்ட வர எகிரி விழுவா. நீ வாட்டி முதல்ல யா வீட்டுக்கு. இவளை ஒரு ஆளை இவளை மிரட்டுவாளாம் நம்ம பயப்படுவோம். என்னமோ அங்கேயும் மரியாதையில் கொடுக்கணும் பட்டிடிக்க மரியாதையில். இவ மிரட்டி இவ உருட்டி நீ கொண்டு போய் கொடுப்போன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறா போடுறக்கு. பழைய பங்கசமாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் அளவு அகப்படுவ. இப்போ நான் ஏன் கூட கேட்டுக்கிட்டு நல்லவளை மாறி இருக்கிறியாட்டி. ஒரு ஆளுன்னு பேச வந்துட்டா பாரு பேச்சு. இவெல்லாம் ஒரு என்ன பண்ணுறது. அன்னைக்கு எங்கிட்ட விட்டு சுமத்தி இருக்கிறாள் அவகிட்ட உன் வீட்டுக்கு சருவும் வந்து கீழே கொட்டு நான் குப்பை வரணும் அது வரணும் இது வரணும் கேள்வி கட்டலை. இன்றைக்கி என்ன சொரணையோட அவள் விட்டு முருங்கை மரத்தில் கையை வைக்கிறா பாரு. கிறுக்கச்சி திங்கிறதுக்கு அப்போ எங்கே போச்சு வாயி? என்ன வாயாடு அந்த வாயில் தானே சோறு திங்கிறா கிறுக்கச்சி. எல்லாம் என்னை பற்றி பேசுகிறாளோ பாரு. இந்த தெருவில் இருக்கிறாளோ பாரு. நல்ல உரம்பச்சு வளர்ந்தா என்னை பற்றி பேசக்கூடாது டீ அவ்வளோ. எட்டி ஆண்டி என்னை பற்றி பேசுவீங்க மானக்கிட்ட சிரிக்குவலா. என்னை பற்றி எதுக்கு பேசுறதுக்கு இருக்கு எட்டியா? நான் 4வது வீட்டுக்காரியே என்னடி உங்களுக்குலாம் அறிவு இல்லையாட்டி? எதுக்கிட்டி என்னை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னடி? என் புருஷன் நீங்கள் கட்டிக்கிட்டீங்களாட்டி? உங்களுக்கு நான் இடைஞ்சலாம் போயிட்டுனாட்டி ஏட்டியா? என்னடி உங்களுக்கு நல்லா இருக்கிறீங்க திடீர்னு உங்களுக்குலாம் என்னடி வரும்? ராவு காலத்தில் பிறந்தவளா என்னக்கா அவள் இப்படி கேட்குறாளா? நம்ம தான் பேசுகிறோம்னா அவளுக்கு நல்லாவே தெரியுது. ஒன்றாக்கா கேட்குறா அப்படி எங்கடி இருக்கிறா 4வது வீட்டில்?
என்னம்மா 4வது வீட்டில் எவளும் காணும், அவள் வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளே கிடக்குறா. எம்பளை தான்க்கா கேட்குறா போடுறக்கு, என்ன கூட இல்லை உன்னை தான் நல்லா கேட்குறா. சங்கையா நீ நிற்கிற. ஐயோ வானம் சண்டை வானம் ஒன்றும் வானம் நம்ம அடுத்த வீடு பத்திரிக்கை கொடுக்க போகணும். முதல்ல நீ வீட்டுக்குள்ளே வா, பத்திரிக்கை கொடுத்துட்டு நான் அவளுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டு கிளம்புறோம். பத்திரிக்கை கொடுக்கலன்னா என் பேரனை கரிச்சு கொட்டுப்பிடுவாக்காவோ. அவன் நல்ல விளையா விளையாடப்பட்டுக்க. என் பேர பிள்ளை எனக்கு கொடுக்கட்டு ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒரு பயலும் ஒரு பேரனும் இருக்கிறான். என் வீட்டில் என் புருஷனை யாருன்னு என்ன தாங்க முடியல. நான் என்னட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, ஊரா கண்ணு பட்டுலாம் பட்டு பொசுங்கி போடு பண்ண செடிவை பொசுங்கிற கணக்கில் இந்த மாதிரி சிரிக்கிட்ட நான் வாயை விட்டுட்டு எப்படி காண வாழ்றட்டு சொல்லி பார்ப்போம். ஊரையே வாட்டாங்க விடுவா கொள்ளாத ஆள் அவள். மனசுக்குள்ளே 1008 போட்டு நொந்துக்கிட்டு கிடப்பாக்கா. நம்ம வீட்டுக்கு 1000 கோடியா 5 கோடி வரட்டுக்கு இவன் ஊர் ஃபுல்லாக 1000 கோடி 20 கோடி 30 கோடின்னு சொல்லிட்டு திடீர் ஆளுவ. நம்ம வீட்டுக்கு 5 கோடி வரட்டு இவ்வளோ ஏற்றுக்க முடியாதுக்கா. நான் என்னக்கா சேர்த்து நீ எதுவும் நினச்சிக்காத, உனக்கு தான் முறை கொடுப்போம் பட்டிருக்கேன். ஆனால் வந்து வெளியில் வந்து அவளுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்து போடுறான். அப்புறம் என்னக்கா இவன் மூஞ்சில் எப்படி முடிக்கிறது நாளை மக்கள் உனக்கு அவளுக்கு ஒரு சண்டையை வந்தாலும் ஏறப்பட்ட ஆள் மாரி நான் இருந்தாலும் நான் உனக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியும். யாக்கா எதுவும் நினச்சிக்கிறியா? எப்படி ஆயிடுச்சு வச்சாலும் இந்த பொம்பளை நம்மளை கேள்வி பலம் பண்ணுறோம். என்ன பங்கசம் என்ன நம்ம பேசி கடைக்கு கரெக்டாக இங்கே கொண்டு வந்துவிட்டா அவளுக்கு பத்திரிக்கை கொடுக்காதுன்றா. ஏன்னா பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு இம்மா சுற்றி வளர்ச்சி பேசி எட்டியே. நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருந்தாலும் அவகிட்ட பேச்சு அவகாசமே வச்சு விடாது. டீ பொல்லாத குறுக்கச்சிரி அவ. ஏன்னா மாடனா கோண மாடணும்னு சொல்லிக்கிட்டு நம்மளை போட்டு அப்படி பட்டி எடுப்பா அவ. என்ன கேள்வி கேட்டா பற்றியா நீ இப்போ நிற்கும்போது நீ ஏன்னா அதை சொன்ன எட்டி எங்கடி இருக்கிறா? நான் நீ சொன்ன கணக்கில் 4வது வீட்டில் எவடி இருக்கிறது எவளையும் காணும். அப்போ அவள் கேள்வி கட்டுறது என்ன தானே? அப்புறம் திரும்ப நீ பத்திரிக்கை கொடுக்க போகிறன்றிய. அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லை அவள் தான் முக்கியம் தானே சொல்ல வர அக்கா. எப்படியாவது அவளுக்கு பத்திரிக்கை வைக்காத போட்டோம்னா மொய் செஞ்ச மொய்யை செய்ய மாட்டாளா அவன் அவனுக்கும்? அவன் மாவன் வளைகாப்பு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் செஞ்சுருக்குறோமே. ஆனால் எப்படி நான் வாங்குறது? நான் பொண்ணாக வச்சுக்கிறோம், வயசு கொண்டா வாங்கலாம், சடங்கு சுட்டுனா வாங்கலாம், கார் விட்டு வச்சா வாங்கலாம், கல்யாணம் வச்சா வாங்கலான்றதுக்கு என்னம்மா இவ பேசக்கூடாது. நம்ம பத்திரிக்கை கொடுக்காதே இருக்க முடியும். நான் செஞ்ச மொய்யெல்லாம் எங்கே போய் வாடுறது? 5000 மொய் 5000 இது 5000 போட்டுக்கணும் 10,000 போட்டுக்கணும் எவ்வளோ போட்டுக்கணும் தெரியல. என் மரும வீட்டில் 5 கோடி வந்தாலும் சரி என் வீட்டில் 1 கோடி யாரும் வச்சுட்டு அவர்கிட்ட என்ன கதை பேசுகிறா அப்புறம் இந்த மொட்டைசி இருக்கிற ஓவராக வச்சுக்கூடாது. நறுக்கி விட்டுட்டே இருக்கணும். எக்கா நீ என்னக்கா உனக்கு புரியவே மாட்டேக்கூடு. உனக்கு அவளுக்கு சண்டை நடந்தால் நான் எனக்கா பொதுவாக இருந்து பேசணும். அப்புறம் உனக்கு நான் சப்போர்ட்டாக பேச முடியும். நீயே நல்லா பாட்டு விட்டானா இருக்கிற எப்போதும் உனக்கு நான் சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு என்ன பயந்துக்கிட்டு அவகிட்ட பேச கொள்ளாதன்ற நீனு ஒன்றை விட்டு நான் எங்கடா போவேன்னு நீ நினைக்கிற? ஐயா எக்கா இன்னொரு விஷயம் அவளுக்கு நிறைய மொழி செஞ்சுருக்காக்கா. அதெல்லாம் வரலன்னா என் வீட்டு காசு தாயா காவட்டிங்கணும் சொல்லு பார்ப்போம். அப்போ அந்த காசுலாம் வச்சுக்கிட்டு வரமாட்டாக்கா. அப்போ எதுவும் இந்தாங்க செஞ்சு மொய் விருந்து மாரி வச்சு வைக்கிறோன்னா அதுலேயும் வந்து போட மாட்டாக்காவ குறுக்கச்சிக்காவ. அட அப்படியாட்டி எனக்கு புரியவே இல்லை. டீ எவ்வளோ ரெண்டு மொய் போட்டிருக்குற? ஐயோ மொய்யை போட்டாலும் அவள்கிட்ட வாங்கணும். டீ என்ன நம்ம அவகாசம் தேவையில்ல. நீ என்ன செஞ்சுட்டு ஏழு செஞ்சுட்டுன்னு அடுக்குறாள. அப்போ நம்ம வீட்டு காசு மட்டும் அவகிட்ட இருக்கலாமா? டீ சரி முதல்ல நீ வா. முதல்ல எனக்கு பத்திரிக்கை கொடுத்துவிட்டு நான் எப்படி உட்காந்துக்கிறோம். நீ போய் அவகிட்ட பத்திரிக்கை கொடு என்ன. சரியா? சரி வா இப்போட்டிக்கு உள்ளார. என்னமோ மூஞ்ச பாராண்டி எப்படி வச்சுக்கிறாளா? என்னமோ சுடுகாட்டிலேருந்து எந்திரிச்சு பாடி போனோம் எரிஞ்சு எரியாட்டுமா வந்த மாரி நிற்கிறா. என்னன்னா அவளுக்கு எனக்கு எப்போ பாரு அன்னைக்கு சண்டை நடந்துட்டு அதோட வாய முடிக்கிட்டு போக வேண்டிய சண்டைவா திரும்ப என்கிட்ட வந்து ஏறி கிடக்கா. எங்கேயா போன மாதிரி ஏமலை வந்து யாராட்டான்னு கிடக்கா. ஒரு பஞ்சம் வரணும் எங்கே போயிட்டானோ தெரியலையம்மா. தோட்டத்தில் கோட்டில் துணி கிண்டி துவைக்கிறாளா நான் தெரியல. நீ உள்ளே வா மாடல்ல அட்டியா இங்கே டீ இல்லை டீ. நான் போய் அக்காவுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு வரேன். அட்டியா அம்புஷன் காலை விட என்ன கூப்பிடுறேன் 2 வாட்டி என்னமோ காலை என்னமோ செவிட்டுக்காரி மாரி நிற்கிற. என்னடி 2 வாட்டி நீ கேட்குற? என்னென்ன கூட காலையில் விழாத மாதிரி நடிக்கிறாள. என்னடி இவ்வளோ போயா பாட்டு நீ பத்திரிக்கை கொடுக்க போகிற? ஐயா என்னடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத இருக்கிறாள. என்னம்மா நீ வா என் கூட்டை தேடி பத்திரிக்கை வந்து வச்சிருக்கிற. முத வா வந்து டீ குடிச்சிட்டு போகலாம் வா. அவளை அப்புறம் வந்து வச்சுக்கலாம் வா உள்ள வா. அட்டு இங்கே 6 டீ பஞ்சு வரணும் இங்கே வா. இங்கே அட்டைக்காரி பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு வந்துருக்குறா. 6 டீ கப்பு காப்பி கொண்டுக்கிட்டு வா. மரியாதை நமக்கு தான் செய்யணும்னு கொண்டு வந்துருக்குறா. டீ சீக்கிரம் வா. எங்கே போயிடான் தொலைவே தெரியல. பொழுது இருக்கு இந்த வீட்டுக்குள்ளே இன்னொருறான் நோண்டிக்கிட்டு கிடப்பியோ போ. துணி எடுத்து கேட்டால் துணி துவச்சாட்டு ஊடு மழுனாட்டு பண்ணையை க்ளீன் பண்ணன்ற பால் பண்ணியை கழுவி விட்டன்ற என்னதான் பண்ணுறியோ எனக்கு ஒன்றும் வழங்கலை. ஐயோ இருங்க அத்தை வாரேன். என்ன பண்ணுறது இந்த சூழி சைனாயிரானா பெரிய தொல்லையாக இருக்குது. இந்த பசங்களெல்லாம் கூட்டு வந்து வச்சுக்கிட்டு ராவடி பண்ணுறேன். போட்டு வீணாக்கி வச்சுக்கிற பாருங்க பசுமாட்டு தொழுத்தெல்லாம். அப்படியே அந்த இது வைக்க போகிறலாம் இறஞ்சி போய் கிடக்குது. எல்லாத்தையும் வாரி கட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். இருங்க அதை கூட்டிக்கிட்டு இருந்தேன் கையை கவிட்டு வாரேன். இந்தாங்க டீ குடிங்க இந்தாங்க.
கொண்டாமா எனக்கு வாயெல்லாம் வலிச்சு போடு வேறு. பொருள் வரைக்கும் என்ன எப்படி தான் நான் பத்திரிக்கை கொடுக்க போகிறேன்னு தெரியல. வாய் வலிக்குது என்னென்ன தெரியல. நைட்டெல்லாம் இந்த நைட்டு தங்காச்சி காய் ஒரு பிரியாணி செஞ்சா வேறு அதை தின்னு போட்டு என் வாயெல்லாம் வலிக்குதுமா. அப்படி வேவார கறியை போட்டு செஞ்சு போட்டா வயசானவளுக்கு வயிற்ற போகுமே என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னட்ட சொல்கிறட்டு சரி சரி நாளைக்கு தான் காடு குட்டுன்னு உனக்கு தெரியுமில்ல. அப்புறம் என்ன நீனு என்னைக்கு எனக்கு தெரியலன்ற மாதிரி பார்க்குற கட்டிய. பஞ்சவரணா நீனு என் மாமா எல்லாம் புள்ள குட்டியோட எல்லாம் அக்கா மாமா பெரிய அக்கா எல்லாம் சேர்ந்து தான் வரணும் பார்த்துக்கோ குடும்பத்தோட. மாநாட்டம் மொதல் பத்திரிக்கை உங்களுக்கு கொடுக்க வந்துக்கிறோம் சரியா? என்னடி அவளாம் கொடுத்தா வருவியா இல்லை நாங்கள் கொடுத்தா வருவியா வரமாட்டியா? அட என்ன கத்தை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? வீட்டுக்கு பெரிய ஆளுங்களால தான் உங்களை சொல்லி அனுப்பி வச்சுக்கிறேன். நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கலாம் நான் சட்டப்படி கோச்சிருப்பேன். ஏன் அக்கா என்ன சொல்கிறீங்க? அதான் நான் கரெக்டாக சொல்கிற பாரு என் மரமுவேன். சரி அது கொட்டியாச்சியா டீ கட்டம்னா அவளுக்கு மட்டும் எடுத்து கொடுக்குறோம் எனக்கு கொடுக்க மாட்டேங்குது. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு வாடி. அட சும்மா குடிச்சிக்கிட்டு தலை வலிக்குதுன்னு சொல்கிறீங்களே. சக்கரை இருக்கிற ஏறி போய்டுது உங்கள் பையனுக்கு தான் என்ன பிடிச்சி ஏறி விட்டுறாரு. சித்த கம்மனு இருக்கத்த சுகர் என்னமோ லெவலில் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு என்னமோ 150 கிட்ட தாண்டி போச்சா. சித்த கம்மனு இருக்க. எனக்கு 150னா நார்மல் தாண்டி. என்னடி உனக்கு விட்ட பெரிய இமுஷையாக போச்சு. ஒரு கப்பு காபி கொடுங்கன்னா இப்படி பண்ணுறாள் அவ்வளோ. காலைல கணக்கு வைக்கிற மாதிரி காலைல ஒரு கப்பு சாயங்காலம் ஒரு கப்பு கொடுக்குறான். இப்படி நான் திட்டு நம்ம போய் கடையில் போய் குடிச்சிட்டு வரட்டு. சரி சீக்கிரம் பட்டிரி கட்டு கொடுடி பங்கசா போ வா நேரம் ஆகுது பாரு. இப்போ இப்படி நீ வந்து நில்லுக்கா 2 பேரும் சேர்ந்து வாங்குங்க. 2 பேரும் தான் என்னோட வீட்டுக்கு பெரிய மனுஷிவா. எல்லாம் நல்லா கை நிறைய தூக்கிக்கிட்டு வாங்க என் பேரனுக்கு. இந்தாடி பத்திரிக்கை வந்துருங்க சீக்கிரமா. என்ன அப்புறம் என்னடி வராத 2 படாட்டி பஞ்சு வரணும். எக்கா நீ எப்போ பாரு அங்கெல்லாம் இருக்கணும் பார்த்துக்க. நைட்டை கூட வந்துருக்கா. என்னம்மா அவனுக்கு வேலை இல்லாதால பரன்னு செய்யட்டால தான் உனக்கு நான் 4 அன்னைக்கு வச்சுக்கிட்டு இன்றைக்கி கொடுக்குறேன் பத்திரிக்கைன்னு தப்பாலாம் நினச்சிக்காதக்கா. எனக்கு தெரியாதியா போச்சு. எல்லாம் எனக்கு தெரியுவேன். குடு அவகிட்ட வாங்கிப்பா. வா போவ நேரம் ஆகி போச்சு. பத்திரிக்கை நல்லா தான் அடிச்சுக்கலாம். சுள்ளி அடிச்சுக்கிறத மாடலு நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்கத்த. சரி இங்கே அவசரமாக கிளம்பிட்டீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் சாயங்காலத்துக்குள்ளே இல்லை பாதி பேருக்கு கொடுக்கணும்ல. அப்புறம் நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் என்னென்ன வேலை செய்வீங்க போயிட்டு வாங்க அத்தை. எப்படி சமாளிப்பியோ தெரியல இவ்வளோ. அப்படியே அதே இடத்துல வச்சுக்க ஆணி அடித்த மாதிரி நிற்கிறா பாரட்டி. இன்னும் விடுங்குறாளாம் பாட்டுக்க கீழே. இவ்வளோ எப்படிப்பட்ட ஆளாக இருப்பா பாட்டுக்க. சரி நான் இப்படி உட்காடுறேன். போய் கொடு பட்டிருக்கேன் என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போம். பாட்டை பாரு குறுக்கச்சிட்டு என்னவா நம்மள 2 குரலை கூட்டாளா காலில் வாங்கணுமோ என்ன. பொல்லாத ஆளுவ வரட்டுவேன் நம்ம வீட்டை தேடி. அவள் வீட்டுக்கு போய் தான் நம்ம போய் பத்திரிக்கை வச்சோம். இப்போ நம்ம வீடு தெருவில் நின்றுருக்கும் போல கொடுப்பா. வரட்டும் கிட்ட வரட்டும். இவ கூப்பிடுவாளாம் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு நான் யாக்கா என்னக்கா அப்படின்னு இழஞ்சிக்கிட்டு நாய்க்குட்டி வாழை ஆட்டிக்கிட்டு போகிற மாதிரி வாழை ஆட்டணும்னு எண்ணம் போடுறக்கு இவளுக்கு. சரியான ஆள் அவளை விட இவ சரியான சூனியக்காரி. அட வாயக்கா எம்மா நாள் ஆச்சு உன்னை பார்த்து. என்ன எதுவும் விசேஷமா பத்திரிக்கை பையோட வந்துருக்குறிய? வா உள்ளவா வாங்கிட்ட நானும் நிறைய கடை பேசணும்ட்டான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வா எம்மா நாள் ஆச்சு ஒன்று பார்த்து. என்ன அந்த பக்கத்து வீட்டுக்கு வர்றாள் போகிறாள் இந்த ஒரு பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன்றீங்க. என்னதான் எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த 6 டீ பங்கசம் எனக்கு வேலை இருக்கு. டீ சீக்கிரம் வந்தோம்னா ஊரெல்லாம் கொடுக்கலாம். இல்லைன்னா கேட்டால் நான் போய் கண்ணு உறங்குற டீ எனக்கு ஒன்றும் அசடியாக இருக்குது வாட்டுக்க. போய் நின்று உட்காந்து பேசிட்டுக்கலாம் நேரம் இல்லை. பட்டுன்னு கொடுத்துட்டு வாட்டி போவோம். இன்னைக்கு இங்கே என்னதான் நடக்க போதோ தெரியல. உள்ள கூட்டுறதுக்கு இந்த அக்கா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கு பாரு. நம்ம என்ன போவோம் கூப்பிட்டா நமக்கு வேலை வெட்டி இல்லை. டீ என்ன டீ முருங்கைக்கீரை பறிச்சுக்கிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு முருங்கைக்கீரை சாம்பாரா டீ? ஆமாம் என்ன அப்பளுக்கு. ஏக்கா நீ அங்கே போனேன் ஏன்னா எதுவும் கேட்டேனா ஒன்னிய? இங்கே உள்ளே வந்து போகிறதுக்கு உனக்கு என்ன அம்மா கஷ்டமாக இருக்குது. யாரும் என்ன நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே? அடியாட்டி அப்படிலாம் நினைக்காட்டி அம்பு சாமி இப்படி கிடத்துக்கு என்ன இருக்குது. இந்த கட்டிக்கிட்ட ஃபுல்லாக கொடுக்கணும் மட்டும் ஊரா. ஆனால் அக்கா கொடுத்து நிற்கிற நேரம் ஆகி போச்சுண்டா கட்டுரு. நீ எதுவும் நினச்சிக்காத. நாளை மறுநாள் என் பேரனுக்கு கார் விட்டுட்டி நீ வந்துரு சரியா? நேரம் ஆகி போச்சு எதுவும் நினச்சிக்காத. ரெண்டா பட்டிருக்கேன். என்னக்கா உள்ளே வந்து ஒரு கப்பு காபி கூட குடிக்காத போகிற பத்திரிக்கை விட்டு. ஐயோ இன்னொரு நாளைக்கு வரண்டி அம்புஷம் எங்கிட்டே பார்ப்பறான். நேரம் ஆயிடுச்சுடி கோச்சு காடட்டி. ஊர் ஃபுல்லாக கொடுக்கணும். பாட்டுக்கு இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க உனக்கா தெரியுமில்ல. அப்புறம் ஊர் பற்றி வேணும் ஒன்று கொடுக்கணும். என் அவனுக்கும் கவர்மெண்ட் வேலைன்றதால வேலைக்கு போட்டான். என் மருமகாரி மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. 4 அன்னைக்கு வந்துரு என்ன அந்த பங்குனி மண்டபம் தான் சரியா? வந்துரு. சரி என்னம்மா சொல்கிற? யார் பேச்சை கட்டுக்கிட்டு நீ இப்படி பண்ணுறிய எனக்கு தெரியல. என்னம்மா உன்னோட அழைப்பை நான் ஏற்றுக்குறோம். என்ன பண்ணுறது அவங்களும் இந்த உலகத்தில் தப்பு பண்ணாதே இருக்கிறாங்க. சரி பாரு நானும் போகிறேன். உள்ள வாடா இருக்குது பருப்பு வெண்டுக்கிட்டு இருக்குது கருகுற ஜமல் வருட்டு நான் போகிறேன். சரிட்டி நானும் போயிட்டு வரேன்டி. சொன்னாண்ட எடுபட்ட சிரிக்கி சிரிக்கி
என்னமோ உள்ளே வந்து உட்கார வச்சு ஆறாமல் அப்படியே டீயும் அப்படியே ஜூஸும் அப்படியே மிச்சரும் கொடுத்துட வாரா, அப்படி கிடுத்து கிழிக்க வரா இவள் லட்சணத்தில். முகரையும் ஆளையும் பாரு. வா அடுத்த வீட்டுக்கு பாவம். ஒரு ஆள் நீ வீட்டில் போய் வர, நீ டீ வாங்கி குடிக்க போய் நாட்டம் முடிச்ச ஆளு. நீ சொன்னாலும் சொல்லலாம், நான் போவனே சொல்லு பார்ப்போம். நீ ஒரு பைத்தியம் வாக்க நேரம் ஆகி போச்சு.